பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். படித்திருக்கிறாள், என் மகன் படித்திருக்கிறான். ஆனால் எந்ததொரு வேலை வாய்ப்பும் இல்லாமல் இருக்கிறோம். பெற்றோர்களாகி எங்களுக்கும் வேலை இல்லை, எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு நிலப்புலன்களும் இல்லை. ஒவ்வொரு நாளும் நாங்கள் கூலி வேலைக்கு சென்று எங்கள் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டு இருக்கிறோம். அதுவுமே சரியாக அந்த வேலை கிடைப்பதில்லை. ஆகவே என் குழந்தைக்காவது, என் பையனுக்காவது, என் மகளுக்காவது ஒரு வேலை வாய்ப்பை கொடுங்க என்று கெஞ்சி கண்ணீரோடு எழுதியிருக்கிறார்கள். பல விண்ணப்பங்களை பார்த்தேன். எல்லாற்றிலும் வேலை வாய்ப்பு வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார்கள். வெளிநாட்டுக்கு சென்றாலும் அங்கேயாவது சிறந்த முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இத்தனை தொகையை நான் கடன் வாங்கி இருக்கிறேன், இந்த கடனெல்லாம் அடைப்பதற்கு என் மகன் போய் வேலை செய்து சம்பாதிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே என் வேலை வாய்ப்புக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேசி, ஆண்டவர் எத்தனையோ பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தார் என்று நம்ம நற்செய்தியில் வாசிக்கிறோம். கடைசி நேரத்தில் இருந்தவனை கூட போய் என் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யணும்னு சொன்னார். நமக்கும் ஆண்டவர் வேலை வாய்ப்பை கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு சகோதரி ஜெபத்தோடு நாம் இணைவோம். அப்பா பிதாவே, நாங்கள் ஏறெடுத்து கொண்டிருக்கிற விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற தகப்பனே, எத்தனையோ பிள்ளைகள் படித்து பட்டம் வாங்கி வெளிநாட்டுகளிலும் சென்று வேலை இல்லாமல், அப்பா இந்த படிக்கவில்லை, எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்று சொல்லி கொண்டு இருக்கின்ற எல்லா பிள்ளைகளையும், வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், இதனால் குடும்பங்களில் வறுமை, தேவையான பணம் இல்லாததால் உண்ண உணவு உடுத்த உடை இருக்க இருப்பிடத்திற்கூட கவலையோடு இருக்கிற பிள்ளைகள், இந்த வேலை கிடைக்காததனால் படித்து பட்டம் வாங்கி திருமணமாகாத பிள்ளைகள் எல்லாவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு சுவாமி, ஆண்டவரே, வேலை கொடுக்கிறவர், படிக்க வைக்கிறவர் எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. அப்பா, இந்த இரவு வேளையில் இந்த பிள்ளைகள் கண்விடித்து ஜெபிக்கிறார்களே ஆண்டவரே, இவர்கள் குடும்பங்களில் வேலையில்லா எல்லா பிள்ளைகளுக்கும் வேலை கிடைக்கட்டும். அப்பா, ரெட்டிப்பான வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே. நீர் அப்படி ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்ற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேலையில் இருக்கிற எல்லா தடைகளும் இயேசுவின் இரத்தத்தில் எல்லாம் தெளிக்கிறோம். பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியே கட்டளை கொடுத்து செபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசனம் நெருப்பாய் இறங்கும்படியால் எந்தெந்த அதிகாரிகளிடத்தில் தயை கிடைக்கணுமோ அதெல்லாம் கிடைத்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைத்து உயர்ந்த பதவியிலே எழும்பி உம்முடைய ராஜ்யத்திற்காக இவர்கள் ஊழியம் செய்ய போகின்ற கிருபைக்காக, உம்முடைய மகிமையை அவர்கள் பரப்ப போகின்ற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையே நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலையே நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் பல நாட்களாக முயன்றோம். இன்னும் எங்களால் நாங்கள் தங்குவதற்கென்று ஒரு இல்லத்தை அமைத்து கொள்ள முடியவில்லை.
ஒரு மழை பெய்ந்தால் எங்கள் வீடு முழுவதும் தண்ணீராக நிரம்புகிறது. வெயில் அடித்தால் எங்கள் வீடு முழுவதும் வெயிலில் இருக்கிறது. இப்படிப்பட்ட பிழைப்பு தான் நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் பிழைத்து கொண்டு இருக்கிறோம். எங்களுக்கென்று ஒரு நல்ல நேரம் பிறக்காதா? எங்களுக்கு நாங்கள் ஒரு வீட்டை கட்டக்கூடாதா? கட்டி முடிக்க முடியலையே. அரசு கூட எங்கள் பக்கம் சார்பாக இல்லை, எங்களுக்கு வீடு கிடைப்பதில்லை என்று கண்ணீரோடு எழுதியிருக்கிறார்கள் என்று 3 விண்ணப்பங்கள். ஆகவே அவர்களுக்கு ஆண்டவர் தாமே சொல்லுவார், ஆண்டவர் தாமே வீட்டை கட்டினால் ஒழிய அவர் கட்டுவர்கள் உழைப்பெல்லாம் வீண். ஆண்டவரே நகரை காத்தால் ஒழிய அவர்கள் காப்பது விழிப்பெல்லாம் வீண் என்று சொல்லுவார். ஆகவே ஆண்டவர் அவர்களுக்கென்று ஒரு வீட்டை கட்டி கொடுக்க வேண்டும் என்று சகோதரி ஜெபிக்கும் போது அவர்களோடு நாமும் ஒன்றிணைந்து இந்த கருத்துக்காக ஜெபிப்போம். அப்பா பிதாவே, எரேமியா 29:5 படி அவர்கள் வீடுகள் கட்டி குடியிருப்பார்கள், தோட்டங்கள் அமைத்து அதன் கனிகளை உண்பார்கள் என்று சொல்லியிருக்கிறேன். நீர் வல்லமை மிக்க கடவுள் அப்பா, நீர் உயிருள்ள கடவுள் தகப்பனே. இந்த உலகத்தில் யார் உதவி கிடைக்காவிட்டாலும் உம்முடைய உதவி உம்முடைய அன்பான பிள்ளைகளுக்கு கட்டாயம் உண்டு அப்பா. நீர் இல்லாததை இருக்க செய்கிறவர் ஆண்டவரே. எந்தெந்த பிள்ளைகள் வீடுகள் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்பா, இந்த வேளையில் அவர்கள் வீடுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டட்டும் ஆண்டவரே. தோட்டங்கள் அமைக்கட்டும், பல வாழை நட்டு அதன் கனிகளை உண்ணட்டும் அப்பா. இந்த வீடுகளை கட்டுவதற்கு, இந்த தோட்டங்கள் அமைத்து கனிகளை உண்பதற்கு தடை பண்ணுகிற எல்லா பிசாசனுடைய சகல தந்திரங்களும் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாய் கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி. ராஜாவாக இந்த குடும்பங்களில் இறங்கி வீடுகள் கட்டி தோட்டங்கள் அமைத்து ஒரு ஜெப வீட்டை கட்டி கொடுத்து உம்மை இவர்கள் மகிமைப்படுத்த போகின்ற கிருபைக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். என் தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். யாதிக்காக ஜெபிக்க சொல்லி இங்கே நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த விண்ணப்பங்கள் எல்லா விண்ணப்பங்கள்லையுமே ஒன்று கூட குறையில்லாமல் உடல் நலத்துக்காக ஜெபிக்கும்படியாக கேட்டிருக்கிறார்கள். தலைவலிக்காக கேட்டிருக்கிறார்கள், முட்டி வலி என்று கேட்டிருக்கிறார்கள், வயிற்று வலி இடுப்பு பின்புறம் வழியாகவே இருக்கிறது என்று கேட்டிருக்கிறார்கள். கேன்சர் நோயினால் என்னுடைய பையன் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறான், என் மகள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாள், அவருக்காக ஜெபிங்கள் என்று இப்படி இந்த விண்ணப்பங்கள் முழுதுமாக இந்த கருத்து திரும்ப 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 வந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்ற, என்னுடைய காயங்களால் நீங்கள் சுகமாவீர்கள் என்று எசையாவில் சொல்லியிருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால்தான் நம்ம சுகம் பெற முடியும். அவை இப்போ சகோதரியோடு இணைந்து இந்த நோய்களில் இருந்து முழு விடுதலையை பெறணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் ஜெபிக்கும்போது கண்ணீரோடு நாமும் அவர்களோடு சேர்ந்து, எனக்கு ஒற்றை தலைவலியாக இருக்கிறது, என்னால் தலை தாய்ச்சி தூங்க முடியல, எங்கேயுமே போக முடியல, முட்டி வழியாகவே இருக்கிறது என்றெல்லாம் பல திரும்ப திரும்ப இந்த கருத்தை வலியுறுத்துகிறார்கள். ஆகவே இந்த கருத்துக்காக உருக்கமாக சகோதரி ஜெபிக்கிறார்கள். நீங்களும் அவர்களோடு சேர்ந்து ஜெபிங்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இயேசுவே, நீர் உம்மிடத்தில் வந்த எல்லா நோயாளிகளையும் சுகப்படுத்தினீரப்பா. இந்த வேளையிலும் வியாதியோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே உம்முடைய கரங்கள் தொடட்டும் இயேசு சுவாமி. குறிப்பாக மன கோளாறோடு இருக்கிற பிள்ளைகள், கேன்சர் வியாதிகள், இருதய கோளாறுகள், ஆண்டவரே கிட்னி வியாதிகள், ஆண்டவரே ஆஸ்மா வியாதிகள், எலும்புகள் உடைந்து முட்டுவலி, கால்வலி, முதுகுவலியோடு இருக்கிறவர்கள் ஏசப்பா, இந்த வேளையிலே இயேசு சுவாமி நீங்க தொடுங்க ஆண்டவரே, பரிபூர்ண சுகத்தை கொடுங்கப்பா. இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் பதில் கொடுங்க ஆண்டவரே. இவர்கள் கண்ணீரையெல்லாம் தொடங்கி இயேசு சுவாமி அற்புத சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அற்புதநாதர் இயேசு நீர் இந்த வேளையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கின்ற கிருபைக்காக நன்றி. இந்த நோய் ஆண்டவரே சாவில் வந்து முடியாது என்று சொல்லுவதற்காக நன்றி. காயங்களால் சுகம் அடைந்தோம் அப்பா, விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா,
நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா ஐயா சுமந்து தீர்த்தீரையா விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே சோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஏசையா. சாட்சி சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? இந்த பௌர்ணமி ஜெபத்தில் நான் ஒரு சாட்சி சொல்லலான் இருந்தேன் அப்படிங்கிறவங்க கடந்த பௌர்ணமியில் இதுவரைக்கும் நம்ம 2025 ஜூலையில் தொடங்கினோம். இந்த ஜூலை இப்போ வந்திருக்குது. 13 மாதங்கள் நாம் இந்த முழு இரவு ஜெபத்தை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். 13 மாதங்களாக நாம் முழு இரவு ஜெபத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். இடையில் ஒரு சில பேர் சாட்சிகளும் சொல்லியிருக்கீங்க, உங்கள் விண்ணப்பங்களும் நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இப்போ யாராவது சாட்சி சொல்லணும்னு நீங்கள் விரும்பினா நீங்கள் இப்போது சாட்சி சொல்லலாம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 இயேசுவே நன்றி. இயேசுவே நன்றி. இரண்டு கரங்களை உயர்த்தி ஹalleluya hallelujah 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 hallelujah. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இந்த கூட்டத்திற்கு வந்து நீங்கள் அமர்ந்த பொழுது உங்கள் மனதிலே மாறி இருக்கலாம், பாரங்கள் மாறி இருக்கலாம், ஒரு சந்தோஷம் கிடைத்து இருக்கலாம், உங்களுக்கு விசுவாசம் ஆளப்பட்டிருக்கலாம். அப்படிப்பட்டவெல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இவ்வளோ பேர் உயர்த்திருக்கிறாங்க பாருங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்திருக்கிறாங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஹalleluya hallelujah hallelujah hallelujah. Praise the Lord. Praise the Lord. நெஞ்சி வலியோட வந்தீங்க, பயங்கர நெஞ்சி வலி ஆண்டவர் சுகப்படுத்தி இருக்கிறார். இப்போ பாருங்க, நீங்கள் வந்து பாருங்க, இனிமேல் உங்களுக்கு நெஞ்சி வலியே வராது. அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். நெஞ்சி வலியோடு வந்தேன், இப்போ வலி இல்லைன்னு சொல்கிறவங்க கரங்களை நல்லா உயர்த்துமா. பார்த்தீங்களா? உங்கள் பேர் என்னம்மா? அவங்க பேர் அவங்கள பாரு. உங்கள் பேர் கரங்களை உயர்த்துங்க. பேர் என்னம்மா? போசியா. சோபியா. எந்த சின்ன சோசியா. நெஞ்சி வலியோடு வந்தியாம்மா? இப்போ நெஞ்சி வலி வீசிங் ப்ராப்ளம், நெஞ்சி வலி வீசிங் ப்ராப்ளம் இப்போ ஆண்டவர் சுகப்படுத்திட. இப்போ இல்லை இல்லையா? இப்போ நல்லா இருக்குதா? வாய் திறந்து சொல்லு பார்க்கலாம். நல்லா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நல்லா இருக்கேன். ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தது. பேசிகிட்டு இருக்கும்போது நான் முழிச்சிட்டு இருந்தேன்னா அதை ரொம்ப யோசிக்கிறதுனாலே அதனாலன்னு தெரியாது, ரொம்ப சுவாசிக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னாக்க நான் உள்ளே பிகினிங்லேயே நான் அழ ஆரம்பிச்சிட்டேன். என்ன அறியாமல் நான் அழுதேன். எனக்கு நல்லா தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் எனக்கு அது வராதுன்றத கடவுள் எனக்கு சொன்னதாகவே தெரிஞ்சுது. இதுக்கப்புறம் அது மாதிரி வராது. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அதே போல நல்ல தலைவலி, அடிக்கடி உங்களுக்கு தலைவலி வரும். பல மாதங்கள் வருஷங்க கூட இருந்திருக்கலாம். அப்படி தலைவலியோடு வந்தவங்க கரங்களை உயர்த்துங்க. தலைவலியோடு வந்தேன், இப்போ எனக்கு தலைவலி இல்லைன்னு சொல்கிறவங்க எழுந்திருச்சு நில்லுங்க. சொல்லுங்கம்மா. எவ்வளோ? உங்கள் பேர் என்ன? அப்படி சொல்லுங்க. உங்க பேரு? ஜோஸ்பின். ஜோஸ்பின். சோபி. ஜோஸ்பின். உடனே உங்ககிட்ட சொன்னாங்க சிஸ்டர், ரொம்ப தலைவலியா இருக்குது, என்னால பிரேயருக்கே வர முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் ஜெண்டுபம் தைல எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன் பிரதர். நான் தலைவலிச்சோட தேய்ச்சின்னு போய் உட்காரலாம் பிரேயர்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜெண்டுபம் எடுத்து வச்சுக்கிட்டே வந்தேன். ஜபத்துல உட்காந்து இருக்கிற வரைக்கும் கொஞ்ச நேரம் தலைவலியா இருந்தது. இப்ப அதுல இருந்து இல்லைங்க பிரதர். இப்ப தலைவலியே இல்ல. எவ்வளவு நாட்கள் அந்த தலைவலி? உனக்கு 7-8 வருஷமா இருக்குதுங்க பிரதர். 7-8 வருஷமா இருக்குது. 7-8 வருஷமா? இப்ப தலைவலியே இல்ல. ஆண்டவர் சுகப்படுத்த. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹalleluya hallelujah 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 hallelujah. Praise the Lord. Praise the Lord.
சொல்லலாம். அதே போல் யாருக்கும் விழாவில் இருந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி, இந்த விழாவில் இழுத்து பிடிக்கிற மாதிரி ஒரு வலி வரும், அடிக்கடி கஷ்டப்படுறீங்க. அப்படி உள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். விழா வலி. இப்போ வலி இருக்குதான்னு செக் பண்ணுங்க. எந்திரிச்சு நில்லுங்க. பிரதர் அந்தோணி, உங்கள் பேர் என்னம்மா? இப்போ வலி இருக்குதா? இல்லை. அந்தோணி, எவ்வளோ நாளாக இந்த விழா வலி? மைக்கில் கொடுங்க, பேசுங்க. நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்க சொல்லுங்கள். எனக்கு இந்த விழாவலி 15 வயசுலேருந்து இருக்குது. சத்தமாக சொல்லுங்க. மைக்கு. இந்த விழாவில் இருக்கிற வலி 15 வயசுலேருந்து இருக்குது. எனக்கு 15 வயசுலேருந்து இருக்குது. இப்போ என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 47. 47. இன்னைக்கு இயேசு விழா வலியிலிருந்து சுகப்படுத்தியிருக்கு. சொல்லுங்கள், தொடர்ந்து சொல்லுங்கள். அதுக்காக பல வைத்தியம் பண்ணியிருக்கேன், சரியாக போல். அப்போ நான் இதுக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவேன். சில சமயம் வரும், அது ஏதோ சில வியாதிக்காக ஜெபிக்க சொல்கிறாரு, நான் அதுக்காக ஜெபிப்பேன். இப்போது நாங்கள் உட்காந்து பைபிளில் குறிச்சிட்டு இருக்கும்போது பயங்கரமாக வலி இருந்துச்சு. ஏன்னா வலிக்கு கடவுளே தாங்க முடியலையே, ஆண்டவரே உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதை உடனே நீங்கள் சொன்னீங்க, ஆண்டவர் சுகப்படுத்துறேன்னு சொல்லிட்டாரு, சுகப்படுத்திட்டார். ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துங்க. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். என் பேர் சகாய மேரி. அடிக்கடி விழாவில் வலி வரும். காலையில இருந்துச்சு, ஆனால் இப்போ இல்லை, அடிக்கடி வரும். எத்தனை வருஷமா இது? ஒரு 10 வருஷமாவே இருக்கு. 10 வருஷமா இருக்கு. இப்போ வலி இருக்கு அவங்களுக்கு? இப்போ இல்லை. இயேசு சுகப்படுத்தியிருக்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்து. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல நீங்க வலது காலு மூட்டு வலி, வலது காலு ரொம்ப பலகீனமாக இருக்கும், உங்களால் தவண்டு போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படிப்பட்டவங்க கோயிலுக்குள்ளே வந்தீங்க, அவங்க கரங்களை உயர்த்துங்க. வலது காலு மூட்டு வலியோட காலு தளர்ந்து போய் வந்தீங்க. வலது காலு அப்படி யாரும் இல்லையா? மூட்டு வலி உள்ளவங்க கரங்களை உயர்த்துங்க. மூட்டு வலி உள்ளவங்கெல்லாம் இப்போ மூட்டு வலி இருக்குதான்னு செக் பண்ணி பாருங்கள். மூட்டு வலி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். மூட்டு வலி இல்லைன்னு சொல்கிறவங்க எந்திரிச்சு நில்லுங்க. மூட்டு வலி, காலு தளர்ந்து போனதெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ வலி இருக்குதா? வலி இருக்குது, உட்காந்துக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். வலி இல்லாதவங்க விசுவாசங்க. மூட்டு வலி முக்கியமாக இடது காலு தளர்ந்து போகும், அந்த வலியெல்லாம் ஆண்டவர் சுகப்படுத்தி காலை பலப்படுத்துகிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். அதே போல இறந்து போன ஒருவருக்காக மரண துக்கத்தோடு உள்ள வந்திருக்கிறீங்க. அவங்க யாரு? எப்போ பார்த்தாலும் மரண துக்கம், அந்த மரண துக்கத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார். எடுங்கம்மா, உங்க பேர் என்ன? எழுந்துச்சு நில்லுங்க. அவங்களோட மை கொடுங்க. உங்க பேர் என்ன? மேரி வசந்தா. மேரி ஜெசிந்தா. மேரி சசிந்தா. வசந்தாவா? யார் இறந்துட்டாங்க? அக்கா. செவ்வாய்க்கிழமை இருந்துட்டாங்க. மரண துக்கமா இருந்தீங்களா? மரண பாரமா, மன கவலையோடு இருந்தீங்க இல்லையா? வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அவங்கள நினைச்சி? அப்பா கிட்ட போகணும், மோட்சத்துக்கு போகணும். அக்கா ஜெசிந்தா. சொல்லுங்க. அவங்க அக்கா ஜெசிந்தாவுக்காக அவங்க இறந்துட்டதுனால உங்க மனசுல பாரம் அதிகமா இருந்திருக்கு. அவங்க அக்காவுடைய ஆன்மா ஆண்டவர்கிட்ட இருக்கணும் அப்படின்றதுக்காக வேணாங்க. அது நீங்க சொன்னீங்க இன்றைக்கு விண்ணகத்துல அந்த வான் வீட்டுல அந்த ஆத்மா இருக்குது. ஏன்னா இயேசு அப்படியே மரணத்தை காட்டினார், அந்த ஆத்மா வான் வீட்டுல இருக்கிற ஒரு வெளிச்சத்தையும் காட்டினார். ஆமென். அதனால மரணத்தை காட்டி வெளிச்சம் காட்டினாலே பரலோக ராஜ்யம். ஆமென். அதனால அவங்களை குறித்து நீங்க கவலைப்படக்கூடாது. ஆமென். வேற யாரு அங்க மரண துக்கத்தோடு இருந்தவங்க? வேற யாரு? இன்னொருத்தங்க யாரோ கரங்களை உயர்த்தினாங்க. இல்லை, அவருடைய ஒய்ஃபு தான் அவங்களுடைய. ஆமென். இன்னும் உங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்களை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே ஸ்தோத்திரம். இந்த கூட்டத்துக்கு வந்தது நல்லதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம்.
2 கரங்களை உயர்த்தி கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். நல்ல இடிமடக்கத்தோடு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நன்றி ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் நெருப்பு இறங்குகின்ற கிருபைக்காக நன்றி. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. என்னப்போ முடிஞ்சிருச்சா பிறகு பிரைஸ். நம்ம கடைசியாக நம்ம இப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். எழுந்து நின்று நம்ம அப்பா பிதாவே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும், வல்லமை வேண்டும் என்று எல்லாம் வாயை திறந்து 2 கரங்களை உயர்த்தி ஒரு குழந்தையை போல சத்தமாக கேளுங்க பார்க்கலாம். எல்லாரும் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. அப்பா பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. சொல்லுங்க, அப்பா என்னை பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. உங்கள் வல்லமை வேண்டும், உங்கள் அக்கினி வேண்டும், உங்கள் அனல் வேண்டும், அபிஷேகம் வேண்டும். எல்லாம் வாயை திறந்து ஜெபம் பண்ணு. அப்பா ஆவியானவரே நிரப்புங்க. அப்பா உம்முடைய பிள்ளைகளை நிரப்புங்க. அப்பா வல்லமை கொடுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய பிள்ளைகள் பெந்தெக்கோஸ்தே அனுபவம் பெறட்டும். அப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம் 1:4 படி தகப்பனே, அப்பா பிதாவே இறைச்சல் உண்டாகட்டும். ஆமென் அல்லேலூயா. பரிசுத்தர் 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 என்று சுதிக்கட்டும். சுதியின் மக்களாக மாட்டுங்கப்பா. பெந்தெக்கோஸ்தே நாளில் தீனாக்கு வடிவில் இறங்கிய நெருப்பு இறங்கட்டும். நன்றி. மண்ணுலகில் தீய முட்டமந்தர் இப்போதே பற்றி எரிந்து கொண்டிருக்கட்டும். நன்றி அப்பா. பாவம் சாபம் நோய் பேய் பிசாசு கிரியைகள் எரிக்கப்படட்டும். உடைய பிள்ளைகள் விடுதலையாகட்டும். நன்றி ஆண்டவரே, உமக்கு சாட்சியாகட்டும். அயல் மொழிகளில் சுதிக்கட்டும் அப்பா. உலகெங்கும் படைப்பிற்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கட்டும். நன்றி ஆண்டவரே, ஒரு அக்கினி போடுவதற்காக நன்றி அப்பா. பரிசுத்தாவின் கனிகள் கொடைகள் வரங்களால் நிரப்பிருங்கப்பா. இயேசுவுக்கு சாட்சியாக பிதாவின் மகிமைக்காக உம்முடைய திருச்சபையை கட்டி எழுப்பக்கூடிய மக்களாக தலைமுறை தலைமுறையாக அன்னை மரியாளை போல பரிசுத்த சந்ததிகள் உண்டாகட்டும். நீர் கொண்டு வந்த சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தம், நன்மைத்தனம் பெருக்கெடுக்கட்டும். அப்படி நீர் ஆசீர்வதிக்கின்ற கிருபைக்காக நன்றி அப்பா. அனைத்து புகழும் மகிமையும் உமக்கே கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். சிறத்தொட்ட ஜெயகீதங்கள் பாடல் எண் 90.